ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். 2026 ஆண்டு மே மாதம் 15ஆம் தேதி வெள்ளிக்கிழமைக்குரிய தின தியானம். இன்றைய தலைப்பு பலப்படுத்தும் துணை. 2 தீமோத்தேயு 4:17 சொல்கிறது, கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். கர்த்தரோ எனக்கு துணை நின்று என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறதை பாருங்கள். கர்த்தர் நமக்கு துணையாய் இருப்பாரானால் அநேக காரியங்களை நாம் கர்த்தருக்காக செய்ய முடியும். யாக்கோபு யோசேப்பை ஆசீர்வதிக்கும் போது, அவர் உனக்கு துணையாய் இருப்பார், அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொன்னார். ஆதியாகமம் 49:25. ஆம், கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கும்போது எப்பொழுதும் ஆசீர்வாதமும் வெற்றியும் சந்தோஷமும் நிலவும். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு கர்த்தர் துணை நின்று தன்னை பலப்படுத்தினதாக கூறுகிறார். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கவும் பிரசங்கிக்கவும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம்தான் அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் சபை வளர்ச்சிக்கென்று வேதத்தில் 14 நிருபங்களை எழுதும்படி தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவ மனுஷன், தேவனுடைய இரகசியங்களின் உக்கிரானக்காரன் என்று அழைக்கப்பட்டவர். அவர் பல சபைகளை ஸ்தாபிக்கவும் பட்டணங்களில் எழுப்புதல் உண்டாகவும் காரணமாயிருந்தவர். கர்த்தர் எனக்கு துணை நின்று என்னை பலப்படுத்தினார் என்றும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்றும் அவர் அறிக்கையிடுகிறார். பிலிப்பியர் 4:13. அரசாங்கத்திலே பணியாற்றி கொண்டிருந்த என்னுடைய தகப்பனாரை கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்கென்று அழைத்தபோது அவர் தன்னிடம் வல்லமையோ சத்துவமோ பலனோ ஒன்றுமே இல்லாதவராக உணர்ந்தார். வேதத்தை பகுத்து ஜனங்களுக்கு சொல்லுவதற்கு தேவையான ஞானமோ வேத அறிவோ தனக்கு இல்லை என்றே எண்ணினார். எல்லா விதத்திலும் தகுதியில்லாத அவரை கர்த்தர் அழைத்து, நீ என் ஜனங்களுக்கு ஆவிக்குரிய உணவு கொடுக்க போகிறாய், அனுதின மன்னாவை தரப்போகிறாய் என்று சொன்னபோது என் தகப்பனார் ஆச்சரியப்பட்டு கலங்கினார். ஆனால் கர்த்தரோ அவருக்கு துணை நின்று சுவிசேஷத்தை உலகத்தின் பல்வேறு தேசங்களுக்கும் கொண்டு செல்ல அவரை பலப்படுத்தினார். மட்டுமல்ல, நூற்றுக்கணக்கான புத்தகங்களை எழுதவும் மாதந்தோறும் அன்றன்றுள்ள அப்பம் இதழை வெளியிடவும் கர்த்தர் தாமே துணை செய்தார். என்னை நீதிமானாக்குகிறவர் சமீபமாய் இருக்கிறார், என்னோடே வழக்காடுகிறவன் யார்? ஏகமாய் நிற்போமாக, யார் எனக்கு எதிராளி? அவன் என்னிடத்தில் வரட்டும், இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஏசாயா 50:8-9 சங்கீதக்காரர் சொல்லுகிறார், நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன், உமது வலதுகரம் என்னை தாங்குகிறது. 63ஆம் சங்கீதம் 7-8 தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எப்பொழுதும் உங்களுக்கு துணை நிற்கிறார். பயப்படாதேயுங்கள். இன்றைய நினைவிற்கு 2 நாளாகமம் 19:11 நீங்கள் திடமனதாயிருந்து காரியங்களை நடத்துங்கள், உத்தமனுக்கு கர்த்தர் துணை. இன்றைய வேத வாசிப்பு
காலை 2 ராஜாக்கள் 22 மற்றும் 23 அதிகாரங்கள். மாலை யோவான் 4 அதிகாரம் 31 54 முடிய. அன்புக்குரிய அன்றன்றுள்ள அப்பம் வாசகர்களே, மீண்டும் உங்களை வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறார். தைரியமாயிருங்கள். கர்த்ததாமே உங்களை ஆசீர்வதித்து மென்மேலும் உயர்த்துவாராக. ஆமேன்.